கவனமாக இருங்க. பங்குச்சந்தையால் வாழ்ந்தவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க, வீழ்ந்தவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. வாழ்ந்தவங்க எல்லாம் பங்குச்சந்தையை வியாபாரமாக பார்த்தவங்க, வீழ்ந்தவங்க எல்லாம் இந்த பங்குச்சந்தையை சூதாட்டமாக பார்த்தவங்க. Holidays-nale, adu nama GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Milky Mist chocolate condensed milk, the magic behind your dessert. Karthipuram, Coimbator's 200-acre dream township premium plots. ஷேர் மார்க்கெட்டுன்றது ஒரு சூதாட்ட களமா சார்? ஹோல் ஃபேமிலியே இதனால் அழிஞ்சிருச்சு சார். அவரோட கடைசி மெசேஜ் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, யாரும் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே போகாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. தவறு அவர் மேலே இருக்குது, பங்குச்சந்தை மேலே இல்லை. அவர் என்ன பண்ணார்? அவர் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணாரா, அல்லது பங்குச்சந்தையில் நேரடியாக முதலீடு பண்ணாரா, அல்லது ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் அதில் வர்த்தகம் பண்ணாரா, என்ன பண்ணார் அப்படின்றது நமக்கு தெரியாது. இவர் என்ன பண்ணார்? இவர் சொந்தமாக முதலீடு பண்ணாரா, அல்லது மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக முதலீடு பண்ணாரா? மியூச்சுவல் ஃபண்ட்லாம் முதலீடு பண்ணியிருந்தால் ஓகே, கடந்த 1-2 ஆண்டு காலமாக கொஞ்சம் ரிட்டர்ன் சரியில்லை. அதே வீடியோவில் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, எனக்கு இங்கே ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு நிலம் இருக்குது, அதை தம்பிக்கு கொடுத்துருங்க, அங்கே ஒரு 10 லட்சம் இருக்குது, அதை தங்கச்சி கொடுத்துருங்கன்ற மாதிரிலாம் பேசியிருக்கிறாரு. அவர் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா, அவர் பங்குச்சந்தையில் பெருமளவு பணத்தை இழந்த பிறகும் அவர்கிட்ட லட்சக்கணக்கான காசு இருந்திருக்குது. அதை வச்சு சரி நாம் தப்பு பண்ணிட்டோம், பங்குச்சந்தை சூதாட்டமாகவே இருக்கட்டும், நமக்கு ஒத்து வரல, நம்ம அதில் நஷ்டம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னு மீதி இருக்கிற பணத்தை வச்சு வேறு ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு அவர் வாழ்க்கையை நடத்தியிருக்கலாம். தற்கொலை எதுக்குமே ஒரு தீர்வு கிடையாது. இது சூதாட்டம் கிடையாது. ஆனால் எதை வேண்டுமானாலும் சூதாட்டமாக மாற்றக்கூடிய வல்லமை மக்களுக்கு இருக்குது. நீங்கள் அதில் ட்ராப் ஆகிடாதீங்க. இந்த வியாபாரம் செய்கிறதுக்கு உங்களுக்கு திறமை இருந்தால் நேரடியாக செய்யுங்க. இந்த வியாபாரத்தை செய்வதற்கு உங்களுக்கு திறமை இல்லைன்னு நினச்சிங்கனால் உங்கள் பணத்தை நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டுக்கிட்ட கொடுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். ஷேர் மார்க்கெட்டுன்றது ஒரு சூதாட்ட களமா சார்? இதை நான் ஏன் கேட்குறேன்னா, ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன் சார். அதில் ஒருத்தர் ஒரு ஹோல் ஃபேமிலியே இதனால் அழிஞ்சிருச்சு சார். இந்த ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே அவர் போய் வந்தனால அவரோட கடைசி மெசேஜ் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, யாரும் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே போகாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதை பற்றி நீங்கள் எப்படி சார் நினைக்கிறீங்க? நிறைய பேர் பங்குச்சந்தை பற்றி அப்படி தான் நினைக்கிறாங்க. இது ஒரு சூதாட்டம் அப்படின்னு சொல்கிறது. ஒரு பங்குச்சந்தை அப்படிங்கிறது அது சூதாட்டமா அல்லது வியாபாரமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் இல்லை. அதை கையாளுகின்றவர்கள் அதை ஒரு வியாபாரமாக பார்த்து கையாளுறாங்களா, அல்லது அதை சூதாட்டமாக பார்த்து கையாளுறாங்களா? மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் சூதாட்டம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி கிடையாது. உங்களுடைய வருமானத்தில் சூதாட்ட வருமானம்னு ஒரு கேட்டகரி கிடையாது. பிஸ்னஸ் இன்கம், அதுக்கப்புறம் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் இருக்குது, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் இருக்குது. அது இல்லாமல் ஒன்று இருக்குது, ஸ்பெக்குலேட்டிவ் இன்கம்னு ஒன்று இருக்குது. அதுதான் சூதாட்டம் மாதிரி வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு லாட்ரி டிக்கெட் வாங்குறீங்க, அதில் உங்களுக்கு 1 லட்ச ரூபா பரிசு விழுந்தது அப்படின்னா அது ஸ்பெக்குலேட்டிவ் இன்கமில் வரும். ஸ்பெக்குலேட்டிவ் இன்கமில் வந்தால் அதுக்கு தனி டேக்ஸ். கரெக்டுங்களா? அதே போல் பங்குச்சந்தையில் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி வச்சுருக்கிறாங்களா? இல்லை. இது உண்மையிலே சூதாட்டமாக இருந்தால் ஸ்பெக்குலேட்டிவ் இன்கமில் எல்லாம் இதை கொண்டு போயிருப்பாங்க இல்லையே. ஸ்பெக்குலேட்டிவ் இன்கம்னா ஹையஸ்ட் டேக்ஸ் எவ்வளோ வருதோ அந்த டேக்ஸ் போடுவாங்க. ஆனால் பங்குச்சந்தையில் நீங்கள் முதலீடு பண்ணிங்கனால் அதில் வர லாபத்துக்கு ஓராண்டுக்கு மேலே வச்சுருந்து நீங்கள் விற்றீங்கன்னா 12% தான் டேக்ஸு. நார்மலாக இருக்கிறத விட குறவு. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வந்தால் 20%. இதே நீங்கள் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணிங்கனால் அது தட் இஸ் கன்சிடர்ட் எஸ் அ பிஸ்னஸ் இன்கம். இட்ஸ் நாட் எ ஸ்பெக்குலேட்டிவ் இன்கம், இட்ஸ் எ பிஸ்னஸ் இன்கம். பங்குச்சந்தை அப்படிங்கிற ஒரு துறை இருக்குது. அந்த பங்குச்சந்தை மட்டும் இல்லைன்னு சொன்னால் நாளைக்கே நீங்கள் உங்ககிட்ட ஒரு நல்ல பிஸ்னஸ் ஐடியா இருக்குது, அதுக்கு ஒரு 1000 கோடி ரூபாய் தேவைப்படும். ஆனால் உங்ககிட்ட அவ்வளோ காசு இல்லை, ஒரு 100 கோடி ரூபாய் தான் இருக்குது. ஸோ அந்த நல்ல பிஸ்னஸ் அதை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பல லட்சக்கணக்கான மக்களுக்கு வேலை கிடைக்கும், பொருளாதாரத்துக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். நீங்கள் தொழில் பண்ணி நிறைய லாபம் பண்ணிங்கன்னா நிறைய டேக்ஸ் பே பண்ணுவீங்க, நிறைய ஜிஎஸ்டி பே பண்ணுவீங்க, நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பீங்க. ஆனால் அந்த 900 crore இருந்தால் தான் நம்மளால் அதை பண்ண முடியும். அப்போ நீங்கள் எங்கே போய் வாங்குவீங்க அந்த பணத்தை? பங்குச்சந்தைக்கு தானே வரணும். ஒரு தொழிலதிபருக்கு பங்குச்சந்தைக்கு தான் பணத்தை திரட்டுறாங்க. அப்போ பங்குச்சந்தை ஸ்பெக்குலேஷனுங்க, அதை மூடிடலாங்க, சூதாட்டங்க, அதை மூடிடலாங்கன்னா இப்போ தொழிலதிபருக்கு எங்கே இந்த பணத்தை ரைஸ் பண்ணுவாங்க? அப்புறம் நாடு எப்படி முன்னுக்கு வரும்? ஸோ தவறு அவர் மேலே இருக்குது, பங்குச்சந்தை மேலே இல்லை. அதே போல் இன்னொன்று சொல்லிடுறேன் பாருங்கள். இவர் இவருடைய வீடியோ பார்த்த வரைக்கும் பங்குச்சந்தைன்னு ஒட்டுமொத்தமாக தான் சொல்லியிருக்கிறாரே தவிர அவர் என்ன பண்ணார்? அவர் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணாரா, அல்லது பங்குச்சந்தையில் நேரடியாக முதலீடு பண்ணாரா, அல்லது ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கு அதில் வர்த்தகம் பண்ணாரா, என்ன பண்ணார் அப்படின்றது நமக்கு தெரியாது. முதல் கேள்வி, பங்குச்சந்தையினுடைய சில ப்ளஸ் பாயிண்ட்டை நான் சொல்லிடுறேன் பாருங்கள். உங்களுக்கு நேரடியாக பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணுறதுக்கு உங்களுக்கு தகுந்த திறமை இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனால் கவர்மெண்ட்டு அலோவ் பண்ணதை மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரின்னு ஒன்று இருக்குது. அவங்களாம் அரசாங்கத்தால் நெறிமுறைப்படுத்தப்பட்டவர்கள். செபின்ற அமைப்பு அவங்கள கட்டுப்படுத்துது. அவங்கக்கிட்ட நீங்கள் பணத்தை நம்பி கொடுக்கலாம்.
ஏமாற்ற மாட்டாங்க. உங்களுக்கு பதில் அவங்க முதலீடு பண்ணுவாங்க. ஆனால் லாபம் வரும்னு சொல்ல முடியாது. அவங்க முதலீடு பண்ணியும் சில நேரங்களில் நஷ்டம் வரலாம். ஆனால் உங்களை எக்காரணம் கொண்டு அவங்க ஏமாற்ற மாட்டாங்க. ஆனால் நீங்கள் ஹோட்டல் தொழில் செய்ய தெரியலன்ட்டு என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் உங்களை ஏமாற்றுவேன். வாய்ப்பு நிறைய இருக்குது. அது கேரண்டி கிடையாது. ஏன்னா இதுக்கு வந்து எந்த வித கட்டுப்பாடும் கிடையாது. பங்குச்சந்தைக்கு இருக்கிற மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் முதலீடு பண்ணலாம், உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணலாம். இந்த ஒரு வாய்ப்பு வேறு எந்த தொழிலுக்குமே கிடையாது. இவர் வந்து என்ன பண்ணார்? இவர் சொந்தமாக முதலீடு பண்ணாரா அல்லது மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக முதலீடு பண்ணாரா? மியூச்சுவல் ஃபண்ட்லாம் முதலீடு பண்ணியிருந்தால் ஓகே, கடந்த 1-2 ஆண்டு காலமாக கொஞ்சம் ரிட்டர்ன் சரியில்லை. அதே வீடியோவில் அவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு, எனக்கு இங்கே வந்து ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு நல்லா இருக்குது, அதை தம்பிக்கு கொடுத்துருங்க, அங்கே ஒரு 10 லட்சம் இருக்குது, அதை தங்கச்சி கொடுத்துருங்கன்ற மாதிரிலாம் பேசியிருக்கிறாரு. அவர் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா அவர் பங்குச்சந்தையில் பெருமளவு பணத்தை இழந்த பிறகும் அவர்கிட்ட லட்சக்கணக்கான காசு இருந்திருக்குது. அதை வச்சு சரி நாம் தப்பு பண்ணிட்டோம், பங்குச்சந்தை சூதாட்டமாகவே இருக்கட்டும், நமக்கு ஒத்து வரல, நம்ம அதில் நஷ்டம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னு மீதி இருக்கிற பணத்தை வச்சு வேறு ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு அவர் வாழ்க்கையை நடத்தியிருக்கலாம். தற்கொலை வந்து எதுக்குமே ஒரு தீர்வு கிடையாது. நானும் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு வர்த்தகர். வர்த்தகர் அப்படின்னு சொன்னாலே இங்கே கொஞ்சம் ரிஸ்க்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், ரிவார்டும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். நம்ம வந்து பல நேரங்களில் நான் உங்ககிட்ட ஓப்பனாக சொல்கிறேன், போன வருஷம் இந்த ஈரான் வார் அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப மோசமாயிட்டு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி ரூபாய் லாஸ் ஆகிடுச்சு. ஆனால் இப்போது கடந்த ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாதத்தில் நான் கிட்டத்தட்ட 6 கோடி ரூபாய் லாபம் பண்ணியிருக்கிறேன். அந்த 2 கோடி ரூபாய் நஷ்டத்தையும் வைப் அவுட் பண்ணி 4 கோடி ரூபாய் கூடுதலாக நான் ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறேன். ஸோ எதுக்காக இது சொல்ல வரேன்னா, ஒரு தொழில் அப்படின்னும்போது அந்த தொழிலில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். நிறைய பேர் இப்போ நீங்கள் வந்து நிறைய பேர் ஹோட்டல் தொழில் நடத்துனாங்க. கரோனா வைரஸும் போது யாருமே வீட்டை விட்டே வெளியே வரல, அந்த தொழில் பாதிச்சுது. எல்லா தொழிலும் எல்லா நேரங்கள்லையும் உங்களுக்கு சாதகமாகவே தான் இருக்கும், நல்லாவே தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இதுவரைக்கும் உலகத்தில் பிறந்தவங்களே மிகச்சிறந்த வர்த்தகர், பங்குச்சந்தை வர்த்தகர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஜெஸ்ஸி லிவர்மோர் தான். அந்த காலத்தில் ஏதோ ஒரு சொல்லுவாங்க, அது முழு விவரம் எனக்கு தெரியாது, ஏதோ சில கடைகள் இருக்குமா, அங்கே போய் இந்த சூதாட்டம் மாதிரிலாம் பண்ணுவாங்களாம். அந்த கடைகள்லாம் போனால் இவரை சேர்க்க மாட்டாங்களாம். ஏன்னா இவர் எப்போ போனாலும் எல்லாத்தையும் ஜெயிச்சுன்னு வந்துடுவாராம். ஸோ நீங்கள் யோசனை பண்ணுங்கள், ஒரு கேசினோ இருக்குது, நீங்கள் போகிறீங்க, நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறீங்கனாக்கா கேசினோ ஓனருக்கு உங்களை பிடிக்குமா? ஒரு 10 தடவை தோக்கணும், 2 தடவை ஜெயிக்கணும், அப்போ தான் அவங்க வியாபாரம் ஓடும். பல பில்லியன் கணக்கில் ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாரு. அவருடைய சொத்து மதிப்பு எவ்வளோ இருக்குன்னு கணக்கு பண்ணாங்க. அது $250 மில்லியன் இருந்திருக்குது. $250 மில்லியன் 100 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை தலைமுறை வேணாலும் அவங்க உட்காந்துன்னு சாப்பிட்லாம். ஆனால் அப்படி இருக்கும்போது $250 மில்லியன் கையில் இருக்கும்போது அவர் எதுக்கு தற்கொலை பண்ணிக்கினார்? அப்போது பிரச்சனை பணமா அல்லது அந்த பணத்தை ஹேண்டில் பண்ணுற அவருடைய மனநிலையா? என்ன பண்ணியிருக்கிறாரு, நான் 10 பில்லியன் சம்பாரித்தேன், 10 பில்லியன்லேருந்து 250 மில்லியன் வந்துருச்சு, எனக்கு 9.75 பில்லியன் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு அந்த மன உளைச்சல், அந்த தோல்வி அவரால் தாங்க முடியல. ஆனால் உலகத்தில் $1 மில்லியன் எத்தனை பேர்கிட்ட இருக்குது? ஆனால் உங்ககிட்ட இவ்வளவு நஷ்டப்பட்டதுக்கு அப்புறமாவும் உங்ககிட்ட $250 மில்லியன் இருக்குது. சரி, இன்னொரு உதாரணம், அதெல்லாம் ஜெஸ்ஸி லிவர்மோர்லாம் அமெரிக்கா, நான் இந்தியாவிலே சொல்கிறேன் பாருங்கள். 2007 பங்குச்சந்தை ஒரு புதிய உச்சத்தில் இருந்தது. அப்போது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்குது. அவருடைய நிறுவனர் பேர் வந்து திருபாய் அம்பானி. அவருக்கு 2 பசங்க, அனில் அம்பானி அண்ட் முகேஷ் அம்பானி. ஸோ அனில் அம்பானிக்கு சில கம்பெனிகளை கொடுத்துட்டாங்க, முகேஷ் அம்பானிக்கு சில கம்பெனிகளை கொடுத்துட்டாங்க. அந்த அனில் அம்பானி புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு, ரிலையன்ஸ் பவர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு புதிய பங்குகள் வெளியிடுறாங்க, ஐபிஓ. அன்னைக்கு தேதிக்கு இந்தியாவிலேயே ஆக அதிகபட்சமான மதிப்புள்ள பங்கு வெளியீடு. அந்த பங்குகள் அவர் வெளியிட போகிறாருன்றதுக்காகவே, அந்த பங்குகளை வாங்கிறதுக்காகவே புதுசாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணவங்க லட்சக்கணக்கான பேர். அப்போது அவ்வளோ ஒரு கிரேஸ், ஒரு மக்கள் வந்து பைத்தியமாக இருந்தாங்க. அப்படி இருந்தவர் அந்த நிறுவனம் ஆரம்பித்ததுக்கப்புறம் தொடர்ந்து அவர் சரிவை நோக்கி போனார். அவருடைய பங்குகள்லாம் ரிலையன்ஸ் கேபிட்டல்னு ஒரு நிறுவனம் இருக்குது, அந்த பங்கு 3000 ரூபாய் போன பங்கு இப்போ 30 ரூபாய்க்கு வந்துருச்சு. ரிலையன்ஸ் கேபிட்டல், ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரிலையன்ஸ் பவர்னு நிறைய பங்குகள் எல்லாமே வந்து 90%, 95%, 98% விலை இறங்கி போச்சு. அவருடைய தொழில்களை எல்லாமே நசிஞ்சு போச்சு. பார்க்குற நேயர்களுக்கு நான் சொல்ல வர்றது என்னென்னா, இது சூதாட்டம் கிடையாது. ஆனால் எதை வேண்டுமானாலும் சூதாட்டமாக மாற்றக்கூடிய வல்லமை மக்களுக்கு இருக்குது. நீங்கள் அதில் ட்ராப் ஆகிடாதீங்க. இதை ஒரு வியாபாரமாக பாருங்கள். இந்த வியாபாரம் செய்கிறதுக்கு உங்களுக்கு திறமை இருந்தால் நேரடியாக செய்யுங்க. இந்த வியாபாரத்தை செய்வதற்கு உங்களுக்கு திறமை இல்லைன்னு நினச்சிங்கனால் உங்கள் பணத்தை நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டு கிட்ட கொடுங்க.
இது இல்லாமல் நம்ம பல வீடியோவில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், நம்ம பணத்தை வந்து முதலீடு பண்ணும்போது நிலையான வருமானம் தரக்கூடியதுன்னு ஒன்று இருக்குது, நிலையற்ற வருமானம் தரக்கூடியதுன்னு ஒன்று இருக்குது. நிலையான வருமானம் தரக்கூடியதுன்னா நீங்கள் வந்து பேங்க்கில் ஃபிக்ஸட் டெபாசிட்டு, பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு, பாண்ட்ஸு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிலையான வருமானம். நீங்கள் தங்கத்தில் முதலீடு பண்ணுறது, வெள்ளியில் முதலீடு பண்ணுறது, பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணுறது, ரியல் எஸ்டேட்டில் முதலீடு பண்ணுறது, இதெல்லாம் நிலையற்ற வருமானம். உங்களுக்கு கூடவும் கூடும், குறைவையும் குறையும். அப்போ நீங்கள் ஒட்டுமொத்த பணத்தையும் நீங்கள் வந்து நிலையற்ற வருமானம் வரக்கூடிய விஷயங்களில் முதலீடு பண்ணக்கூடாது. நிலையற்ற வருமானம் வரக்கூடியதில் எந்த அளவுக்கு முதலீடு பண்ணணும்னு சொன்னால், அது மொத்தமே ஜீரோவானாலும் உங்களால் வாழ முடியும், இந்த நிலையான வருமானத்தை வச்சு என்னால் வாழ முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் நிலையற்ற வருமானத்தில் நீங்கள் முதலீடு பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் தான் ஒரு அடிப்படையான, இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். பட் இருந்தாலும் இந்த இன்சிடெண்ட் வரவே அதை பற்றி நம்ம சொல்கிறோம். கவனமாக இருங்க. பங்குச்சந்தை வந்து பங்குச்சந்தையால் வாழ்ந்தவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க, வீழ்ந்தவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. வாழ்ந்தவங்க எல்லாம் பங்குச்சந்தையை வியாபாரமாக பார்த்தவங்க, வீழ்ந்தவங்க எல்லாம் இந்த பங்குச்சந்தையை சூதாட்டமாக பார்த்தவங்க. மக்களோட மனநிலை எப்படி இருக்குன்றது அழகாக சொன்னீங்க சார். சார் இன்னொரு கேள்வி என்னென்னா சார், இப்போ நம்ம ஜூலை வந்துட்டோம் சார், இப்போது மார்க்கெட்டோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி சார் இருக்குது? ஏன்னா நம்ம கடைசியாக வீடியோ பண்ணப்போ சொன்னீங்க நீங்கள் ஒவ்வொரு தடவையும் உங்கள்கிட்ட வீடியோ பண்ணுறப்பமே எப்படின்னா திடீரும் தகவல் மாதிரி 4 வருஷத்துக்கு மார்க்கெட் எந்திரிக்காது அப்படின்னு கேட்டு ஏதாவது ப்ராக்ரஸ் இருக்குமா அப்படின்றதான் ஒரு இன்டர்வியூவில் நான் கேட்டு வரேன். இப்போ எப்படி சார் இருந்துட்டு வருது மார்க்கெட்? பங்குச்சந்தை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம் அப்படின்ற இருக்குது. இந்த லாங் டேர்மில் என்னுடைய கருத்தில் மாறுதல் இல்லை. லாங் டேர்மில் நம்முடைய பங்குச்சந்தைகள் ஒரு அவ்வளோவா அட்ராக்டிவாக இல்லை. நான் என்ன சொன்னவங்கக்கிட்ட 2024 செப்டம்பர் மாதம் நம்முடைய பங்குச்சந்தைகள் ஒரு புதிய உச்சத்தை தொட்டுது. அது நிஃப்டி 26,300. அந்த தேதியிலேருந்து அந்த லெவல்லேருந்து அடுத்த 5 ஆண்டு காலத்துக்கு பங்குச்சந்தைகளில் வர ரிட்டர்ன் ஃபிக்ஸட் டெபாசிட் ரிட்டர்ன் கூட இருக்காது அப்படின்னு சொன்னேன். இப்போ கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் முடிய போகுது. 2 ஆண்டுகள்லாம் நீங்கள் வங்கி வைப்பு நிதியில் வச்சுருந்தீங்கனாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 7.5% மினி, 2 வருஷத்துக்கு 15% கிடச்சிருக்கும். ஆனால் பங்குச்சந்தை இன்னும் நெகட்டிவில் தான் இருக்குது. இது நீண்ட காலத்தில். ஆனால் நீங்கள் ஷார்ட் டேர்ம் மேபி நெக்ஸ்ட் 3 months to 6 months பார்த்தீங்கன்னா நம்முடைய பங்குச்சந்தைக்கு எதிர்காலம் ஓரளவு பிரகாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பர் 1, நம்முடைய அந்நிய செலாவணியில் அதிகபட்சமான பணம் நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோன்னா கச்சா எண்ணெய் இறக்குமதிக்கு. ஆனால் கச்சா எண்ணெய் வந்து அங்கே போர் நடந்தது, ஹார்மஸ் நீரிணை மூடி இருந்ததுன்றதுனால கச்சா எண்ணெய் $100 $120 போச்சு. இப்போ அதெல்லாம் நல்ல சண்டைகள்லாம் ஓரளவு முடிஞ்சு இப்போ நல்லா இறங்கி கிட்டத்தட்ட $70 அளவுக்கு வந்துடுச்சு. ஸோ இது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் பாயிண்ட். அதே போல் 2வது அதிகபட்சமாக நம்ம வந்து இறக்குமதிக்கு பயன்படுத்துறது தங்கத்துக்கு. தங்கத்தோட விலையும் ஓரளவு கிட்டத்தட்ட நல்லா இறங்கி இருக்குது. இது இந்தியாவுக்கு இது ரெண்டுமே ஒரு சாதகமான சூழ்நிலை. அதுக்கப்புறம் 3வது பார்த்திங்கன்னா, இந்திய ரூபாயோட மதிப்பு தொடர்ந்து சரிஞ்சுக்கின்னு வந்தது. இப்போது ரிசர்வ் பேங்க் வந்து சில நடவடிக்கைகள்லாம் எடுத்து இதுக்கு மேலே அந்த இந்திய ரூபாயோட மதிப்பு சரியாத மாறி இருக்கிற அளவுக்கு சில நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்கிறாங்க. இதனால் புதுசாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு $50 பில்லியன் புதுசாக செப்டம்பர் மாதத்துக்குள்ளார இந்தியாவுக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இது மாதிரி 2013 ஒரு தடவை நடந்தது. அப்போது இதே போல் RBI சில நடவடிக்கைகள்லாம் எடுத்ததுனால அடுத்த 5 வருஷத்துக்கு அந்த இந்திய ரூபாயோட மதிப்பு ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தது. ஸோ அதனால் அடுத்த சில மாதங்களுக்கு கண்டிப்பாக நம்முடைய ரூபாயோட மதிப்பு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ரூபாயோட மதிப்பு ஸ்ட்ராங்காக இருந்ததுனால் அது வந்து பங்குச்சந்தைக்கு நல்லது. ஜூன் மாதம் ஜூலை மாதம் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய நாடு முழுக்க வந்து மழை வந்து பரவலாக பெய்ய ஆரம்பிச்சிடும். அதனுடைய ரிப்போர்ட்டு ஒரு மழைலாம் நல்லா பெய்யுதா இல்லையா, ஸோ அதனால் அடுத்த இந்த அக்ரிகல்ச்சர் அவுட்புட் எப்படி இருக்கும். அப்போ நல்லா மழை பெஞ்சு நல்ல விளைச்சல் இருந்ததுனால் உணவுப் பொருட்கள் விலையெல்லாம் குறையும், அதனால் விலைவாசி குறையும், அதனால் பங்குச்சந்தைகள் ஏறும். அந்த மாதிரி எதிர்பார்ப்புலாம் இருக்கும். ஆனால் இந்த வருஷம் மழை சரியாக இருக்காது அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கே தெரியும், நம்ம சென்னையிலே அவ்வளோ வெயிலாம் நம்ம பார்த்தது கிடையாது. எப்போ டிவி ஆன் பண்ணாலுமே தமிழ்நாட்டில் 10 ஊர்களில் இன்று 100 டிகிரிக்கு மேலே வெயில் கொளுத்தியது, 12 ஊரில் வெயில் கொளுத்தியது. அது நம்ம ஊரில் வந்து மே மாதம்தான் கத்திரி வெயில்னு சொல்லுவாங்க. மே மாதம்தான் பீக் இருக்கும். மே தாண்டி ஜூன் தாண்டி ஜூலைலேயும் அது நடக்குது. ஸோ இந்த பருவநிலை மாற்றம், இதனால் வந்து மழை சரியாக பெய்யலை, இதனால் வந்து விவசாய உற்பத்தி குறையும், இதனால் விலைவாசிகள் ஏறும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தரப்பு இருக்குது.
அதே போல் வெளிநாட்டு முதலீட்டாளர்களும் தொடர்ந்து பங்குகளை இன்னமும் விற்றுக்கின்னு தான் இருக்கிறாங்க. அவங்க வாங்குறதுக்கு ஆர்வம் காமிக்கலை. இப்போத்துலேருந்து அடுத்த 6 மாதத்துக்கு ஒரு பங்குச்சந்தைகள் ஒரு பாசிட்டிவ் பயஸில் தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க அடுத்த 6 மாதத்துக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ எந்தெந்த செக்டார்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண இந்த செகண்ட் ஹாஃபில் எந்தெந்த செக்டார்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது சார்? செக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க பேங்கிங் செக்டர் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னா நான் சொன்ன மாதிரி ஆர்பிஐயில் சில மெஷர்ஸ்லாம் எடுக்கிறாங்க. இதனால் ஒரு $50 பில்லியன் உள்ளே வருது. அதெல்லாம் வங்கிகளுக்கு தான் போகும். அதனால் வங்கிகளுக்கு நிறைய பணம் கிடைக்கும் அதை லெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் பேங்கிங் ஸ்டாக்ஸ் நல்லாயிருக்கும். ரெண்டாவது வந்து க்ரூட் ஆயில் சம்மந்தப்பட்டதெல்லாம் கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சதுனால் பெட்ரோல் டீசல் விலை குறையும். அப்போ அது யாருக்கு லாபமாக இருக்கும்? இந்த 2 வீலர் 4 வீலர் கம்பெனிஸ்க்கெலாம் லாபமாக இருக்கும். அதே போல் கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சதுனால பெட்ரோல் டீசல் விலை குறையிறதுனால ஏவியேஷன் டர்பைன் ஃபியூல் சொல்லுவாங்க, அதோட விலை குறையும். அது விமான நிறுவனங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதே போல் பெட்ரோல் டீசல் விலை குறைஞ்சதுனால் கச்சா எண்ணெய் இருக்கு இல்லையா, கச்சா எண்ணெயிலேருந்து பெட்ரோல் டீசல் எடுத்ததுக்கப்புறம் அது திப்பின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுலேருந்து தான் பெயிண்ட்டு தயாரிக்கிறாங்க. ஸோ பெயிண்ட்டினுடைய பொருள் வந்து அந்த கச்சா எண்ணெயிலேருந்து தான் வருது. அப்போ கச்சா எண்ணெய் விலை குறைவாக இருக்கும்போது அவங்களுடைய மூலப்பொருள் விலை குறையுமா? அதில் பெயிண்ட் இண்டஸ்ட்ரீஸ்லாம் நல்லாயிருக்கும். அதே போல் வந்து ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் HPCL BPCL அவங்களாம் பெட்ரோல் தானே விற்கிறாங்க. பெட்ரோல் விலை குறைவாக இருந்தால் நம்ம நிறைய பெட்ரோல் வாங்குவோம். ஸோ அவங்களுக்கு கூடுதலாக வியாபாரம் நடக்கும். ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ், பெயிண்ட் இண்டஸ்ட்ரீஸ், ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸு, ஏர்லைன்ஸ் இண்டஸ்ட்ரீஸு, அதாவது கச்சா எண்ணெய் சார்ந்த நிறுவனங்கள் அது எல்லாமே நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சார் இப்போது நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி ஒரு 4 வருஷத்துக்கு மார்க்கெட் வந்து எனக்கு பெருசாக தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இதுதான் முதல் தடவை இன்வெஸ்ட் பண்ணுறவங்கெல்லாம் உள்ளே வர்றதுக்கான சரியான நேரமா சார்? ஏன்னா இப்போது மார்க்கெட் எல்லாருமே வர்ற டைமில் எப்படி இருக்கும்னா புல் மார்க்கெட்டாக இருக்கும், வருவாங்க வாங்குவாங்க, சட்டுன்னு கீழே விழுவும் பார்த்து பயந்துருவாங்க. இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஒரு பண்டி மார்க்கெட் தான், ஓரளவு ஏறும் ஓரளவு இறங்கும். ஸோ இது வந்து முதல் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து வர்றதுக்கு சரியான டைமாக இருக்கும் சார்? ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்டர்ஸ் எப்போ வேணாலும் வரலாங்க, எப்போ வேணாலும் வரலாம். ஆனால் நீங்கள் தொடர்ந்து SIP மூலமாக முதலீடு பண்ணணும். நீங்கள் ஒரே லம்சமாக முதலீடு பண்ணக்கூடாது. 2024 செப்டம்பர் மாதம் ஒரே லம்சமாக முதலீடு பண்ணவங்க கதை என்ன இருக்கும்? அது இருக்குது. ரெண்டாவது, உங்களுக்கு திறமை இருந்தால் நீங்கள் நேரடியாக முதலீடு பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக முதலீடு பண்ணுங்கள். இந்த 2 மட்டும் நீங்கள் தாரக மந்திரமாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. மூன்றாவது கோல்டன் ரூல் நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு, மொத்த பணத்தையும் பங்குச்சந்தை கொண்டு வராதிங்க, ஃபிக்ஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட்லேயும் கொஞ்சம் காசை போட்டு வைங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணால் எப்போ வேணாலும் வரலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே சார். சார் கடைசி கேள்வி என்னன்னா, நிலையான வருமானம் இருக்கவங்க SIP தொடரலாம் அப்படின்ற மைண்ட் செட் தான் எல்லாருக்கும் இருக்குது சார். இப்போ நிலையற்ற வருமானம் நிறைய விஷயங்கள் இருக்குது சார். ஸோ இந்த மாதிரி இருக்கப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி புரியாமல் இருக்கு. அவங்களுக்கும் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசை இருக்குது, எங்கள் லம்சமாக ஒரு டைமில் தான் காசு வருது அப்படின்றப்போ நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் கேட்டிருந்தாங்க. இல்லைங்க, அப்போ அதாவது இப்போ நான் என்ன சொல்ல வரேன், உங்கள்கிட்ட நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா வருது, ஏதோ லேண்டு விற்கிறீங்க, ஒரு 10 லட்சம் வருது சார், எனக்கு லம்சமாக தான் சார் இருக்குது. நீங்கள் சொல்கிறீங்க லம்சமாக முதலீடு பண்ணால் ரிஸ்க் இருக்குது, நீங்கள் மாதம் கொஞ்சம் முதலீடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க்கு கிடையாது, மீன்ஸ் ரிஸ்க்கு குறையும். ரிஸ்க் கிடையாதுன்னு சொல்ல முடியாது, ரிஸ்க்கு குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிங்களேன். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து ஒரு 10 லட்ச ரூபா இருக்குன்னு வச்சிங்களேன். இந்த 10 லட்ச ரூபா வந்து ஒரு 50,000 ரூபாய் நீங்கள் பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணுங்கள், மீதி 9,50,000 நீங்கள் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் அல்லது டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டில் போடுங்க. அப்புறம் ஒரு மாதம் கழிச்சு என்ன பண்ணுங்கள், அந்த டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிறத 50,000 ரூபாய் விற்றுட்டு பங்குச்சந்தைக்கு போடுங்க. இன்னொரு 1 மாதம் கழிச்சு அப்போது முதல் மாதம் 50,000 உங்களுக்கு பங்குச்சந்தையில் இருக்கும், மீதி 9,50,000 உங்களுக்கு ஃபிக்ஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இருக்கும், அதுக்கு உங்களுக்கு வட்டி வரும். 1 மாதம் கழிச்சு என்ன பண்ணுங்கள், ஒரு 50,000 இங்கே கொண்டு வாங்க. இப்படியே தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் 50,000 கொண்டு வந்தீங்கன்னா ஓவர் ஏ பீரியட் ஆஃப் 20 மாதத்தில் மொத்தம் பங்குச்சந்தைக்கு வந்துடும். இதுக்கு நடுவில் வந்து ஓரளவுக்கு பங்குச்சந்தையில் ரொம்ப அபரிதமாக ஏறி வச்சுங்க, ஐயோ ரொம்ப ஏறி வச்சுங்க அப்படின்னாக்கா வேணா ஒரு 50,000 பங்கு விற்றுட்டு திரும்ப இங்கே டெப்ட் மிச்சுவாங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் பண்ணணுமே தவிர உங்கள்கிட்ட இருக்கிற மொத்த பணத்தையும் ஒரே நேரத்தில் பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணுறதுங்கிறது கண்டிப்பாக வந்து அது அட்வைசபிள் கிடையாது. சார் கடைசியாக உங்களோட அட்வைஸ் என்ன சார்? இப்போது நியூ இன்வெஸ்டர்ஸ்ன்ற தாண்டி இப்போது காலேஜில் இருக்க எல்லாருக்குமே ஒரு ஷேர் மார்க்கெட் பற்றின அவேர்னஸ் நிறைய கிடச்சிக்கிட்டே வருது. பட் எப்பயுமே ஓவர் ஃப்ளட்டடாக இன்ஃபர்மேஷன் இருக்கப்போ நம்ம எதை எடுக்கிறோம் நம்மளுக்கே தெரியாது சார். எதை வேணால் எடுத்துகிட்டு நம்ம டக்குன்னு உள்ளே போயிடலாம். ஸோ அப்படின்றப்ப என்ன விஷயம்லாம் பார்த்துக்கணும் சார் மைண்டில்? அதாவது ஓரளவுக்கு நல்ல அனுபவம் உள்ள ஒரு செல்ஃப் மோட்டிவ் எதுவும் இல்லாமல் நல்ல அறிவுரை சொல்கிறவங்களாம் நான் நிறைய பேரை பார்த்துருக்குறேன். எல்லாருமே ஒரே அட்வைஸை தான் சொல்லுவாங்க, சார் நீங்கள் ஒட்டு மொத்தமாக முதலீடு பண்ணாதீங்க, மொத்த பணத்தையும் பங்குச்சந்தை கொண்டு வராதிங்க, SIPயில் போடுங்க, எல்லாம் யாரை கேட்டிங்கனாலும் இதே அட்வைஸ் தான் சொல்லுவாங்க. அந்த அட்வைஸை நீங்கள் கண்ண மூடின்னு ஃபாலோ பண்ணலாம், தப்பு இல்லை. ஓகே சார், ரொம்ப நன்றி சார்.
Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Milky Mist Chocolate Condensed Milk, the magic behind your dessert. Karthipuram, Coimbator's 200-acre Dream Township Premium Plots.